காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். இந்த ஆளுநர் உரை ஸ்மூதா நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு காரணம் புது அரசா, புது ஆளுநர் நினைக்கிறீங்களா? இல்ல, புதிய அரசு ஆரம்ப நாளன்றே முதல் ஆளுநர் உரை, ஆரம்ப நாளன்றே தகராறு வெளிநடப்பு என்று இல்லாமல் சுமூகமாக செல்வோம் என்று எதிர்கட்சிகள், பிரதான இரண்டு கட்சிகளுமே முடிவெடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு கவனிக்க வேண்டிய பிரச்சனைகளை அடையாள அட்டையாக ஏந்தி பேரவை வளாகத்திற்கு வந்தார்கள். பேரவைக்குள் அவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது. அது வேண்டுமானால் அட்டையாக சுருட்டி எடுத்துக் கொண்டிருக்கலாமே தவிர கட்டையில் வைத்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. இருந்தாலும் மக்கள் கவனத்திற்கு தொலைக்காட்சி மூலம் ஈர்க்க முடியும் என்று தற்கொலை ஆட்சிக்கு தமிழ்நாடே சாட்சி என்ற பதாகை, அதே போல அப்பாவி பெண்களின் கதறல் கேட்கவில்லையா என்கிற பதாகை, இவற்றையெல்லாம் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். சட்டையிலே அணிந்திருந்த கருப்பு பேட்ஜில் சிஎம் சார் வாயை தரங்க என்று எழுதப்பட்டிருந்தது. எதிர்ப்பு என்பதை இந்த வடிவத்தில் பதிவு செய்துவிட்டு முதல் முறையாக ஆளுநர் பேரவையில் உரை நிகழ்த்துகிறார் என்கிற காரணத்தால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இன்னொரு காரணமும் இருக்கலாம். வந்தே மாதரம் ஒருவேளை பாடப்பட்டிருந்தால் இவர்கள் ஒருவேளை எழுந்து ஒரு எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து விட்டு வெளியிடப்பு செய்திருக்க கூடும், எனக்கு தெரியவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு தேசிய கீதம் முடிவில் இசைக்கப்பட்டது என்பது முன்பு கடைபிடிக்கப்பட்ட மரபு. ஆகவே அந்த மரபு கடைபிடிக்கப்பட்ட காரணத்தாலும் பிரதான எதிர்கட்சியான திமுக அமைதி காத்திருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் ஆளுநர் உரை, ஆளுநர் உரை பற்றி பார்க்கும் போது, மேலெழுந்து வாரியாக பார்க்கும் போது பெரிய செய்திகள் எதுவும் இல்லை. பல்கலைக்கழகங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கிற, உடனடியாக நிரப்பப்படும் என்கிற செய்தி தவிர கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பது பொதுவான ஒரு நாங்கள் அதை மறந்துவிட மாட்டோம், செயல்படுத்துவோம் என்பதுதான். ஆகவே பெரிய குறிப்பிடும்படி எதுவும் இல்லை. ஆளுநர் உரை என்பது ஏற்கனவே அவர்கள் பொதுக்கூட்டங்களில் தெரிவித்து வருகிற கருத்துக்களின் தொகுப்பாக இருந்திருக்கிறது. 1967, 27க்கு பிறகு தமிழர்கள் அளித்திருக்கக்கூடிய மாற்றம் என்று கூறப்பட்டிருந்தது. 3 முறை, 2 அல்லது 3 முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று குறிப்பிடப்பட்டது. இவையெல்லாம் அதிமுகவிலிருந்து போகிற அதிருப்தியாளர்களை ஈர்ப்பதற்காகவும் எம்ஜிஆர் வழியில் இவர் செயல்படுகிறார் என்கிற பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆருக்கு கிடைத்த கிளியர் மேண்டேட் இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த 67, 77 சூழ்நிலையோடு ஒப்பிட்டுக் கொள்வது என்பது பொருத்தமாக இல்லை என்றும் நான் பார்க்கிறேன். இதுல ஆளுநருடைய தரப்புலையும் ஒரு மெக்னானிமிட்டி இருந்திருக்குன்னு பாக்குறீங்களா? இப்போ வந்தே மாதரம் அவங்க பாடல, அது அவர் இப்போ RN ரவி அவர்களை தேசிய கீதம் பாடலன்னு இன்சிஸ்ட் பண்ணது, வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வந்தே மாதரம் இஷ்யூல மத்திய அரசும் அல்லது மத்திய அரசின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஆளுநரும் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இந்த அரசு மேல எடுக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா? இது இல்ல, அப்படியல்ல. ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆளுநர் நடத்துகிற நிகழ்ச்சி, அங்கே அது நிச்சயம் மீண்டும் ஒரு முறை நடந்தாலும் அது கைவிடப்படாது என்பதுதான் என்னுடைய பார்வை. அது ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி நடப்பது. தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் முடிவில் தேசிய கீதமும் தான் முன்பு பாடப்பட்டு வந்தது. இடையில் அந்த நடைமுறையை மாற்றி 2 முறை தேசிய கீதம் பாட வேண்டும் என்று திரு RN ரவி அவர்கள் வலியுறுத்தியது ஏற்கக்கூடிய கருத்தாக நான் பார்க்கவில்லை. மேதக ஆளுநர் வெளியே கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில் 2 முறை தேசிய கீதம் பாடப்படும். உதாரணமாக, நானே நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் மேதக 2 மாநிலங்களின் ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றார்கள். தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் ஃபாலோட் பை தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. பிறகு ஆளுநர் புறப்படும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஆகவே ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் 2 முறை தேசிய கீதம் என்பது வலியுறுத்தப்படுகிறது, மரபாக இருந்து வருகிறது. ஆனால் சட்டப்பேரவையில் கடந்த காலங்களில் நான் பல ஆண்டுகளாக சட்டப்பேரவையை கவனித்தவன் என்ற முறையில் தேசிய கீதம் தாண்டி இந்த வந்தே மாதரமும் சேர்ந்திருக்கு. வந்தே மாதரம் என்பது மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மேதக ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இருக்கிறது. அது ஆளுநர் மாளிகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை, சட்டப்பேரவையில் நடைபெறுகிறது. இந்த சட்டப்பேரவைக்கென்று சில மரபுகள் இருக்கின்றன, அதுதான் பின்பற்றப்படும் என்பது இந்த சட்டப்பேரவை அதில் உறுதியாக இருக்கிறது. அதில் மேதக ஆளுநர் குறுக்கிட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. மோதல் அணுகுமுறைதான் உருவாகும். காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.